பிப்ரவரி 21ஆம் தேதியான இன்று உலக தாய்மொழிகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக தாய்மொழிகள் தினம் பற்றி சுருக்கமாக விவரிக்க முயல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனித இனம் பரிணாம மாற்றம் அடைந்ததன் முக்கிய அடையாளம் மொழி. இதுதான் மனதில் தோன்றும் எண்ணங்களை, கருத்துக்களை மற்றவர்களுடன் பரிமாற உதவுகிறது. எத்தனை மொழிகளில் கற்றுத் தெரிந்தாலும் ஒரு மனிதனுக்கு உயிராக இருப்பது அவனது தாய்மொழி மட்டுமே. தாய்மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய தலைமுறையினர். உலகம் முழுவதும் சுமார் 8324 மொழிகள் பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அதில் வரும் சில 100 மொழிகள் தான் கல்வி முறையில் இடம்பெற்றுள்ளது. உலக அளவில் சுமார் 40 விழுக்காடு மக்கள் அவர் பேசும் அல்லது புரிந்து கொள்ளும் மொழியில் கல்வி பெறுவதில்லை என்றும், மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அடையாளம் தெரியாமல் போன பழங்குடி மொழிகள் பல்லாயிரம் என தெரிவிக்கின்றது ஆய்வு முடிவுகள். தாய்மொழியின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளவும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழி மரபுகள் பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடமும் ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினமாக யுனெஸ்கோவால் கொண்டாடப்படுகிறது. இந்த உலக தாய்மொழி தினம் உருவாக காரணமாக இருந்தது வங்கதேசம்தான். இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இருந்து வந்தது. இதில் கிழக்கு பகுதியான தற்போதைய வங்கதேசத்தில் வங்க மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசித்து வந்தனர். ஆனால் மேற்கு பாகிஸ்தானில் அதிகம் பேசப்படும் உருது மட்டுமே தேசிய மொழியாக இருந்தது. இந்நிலையில் உருது மொழி கிழக்கு பாகிஸ்தானில் திணிக்கப்படுவதை வங்க மொழி பேசும் மக்கள் ஏற்கவில்லை. இதனை அடுத்து கிழக்கு பாகிஸ்தானில் தேசிய மொழியாக வங்க மொழியே இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வங்க மொழி இயக்கம் உருவானது. இதனைத் தொடர்ந்து வங்கதேச தலைநகர் டாக்காவில் கடந்த 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மொழிக்காக வங்கமொழி இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட அடக்குமுறையால் பலர் தங்களது இன்னுயிரை இழந்தனர். போராட்டத்தின் பலனாக கிழக்கு பாகிஸ்தான் மொழியாக வங்கமொழி அறிவிக்கப்பட்டது. டாக்காவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக பிப்ரவரி 21ஆம் தேதியை சர்வதேச தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ 1999ஆம் ஆண்டு அறிவித்தது. தொடர்ந்து 2000ஆம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தை போல 1939 மற்றும் 1965 ஆகிய ஆண்டுகளில் பெரிய அளவிலான மொழி பிரச்சனைகளை எதிர்கொண்டது தமிழ்நாடு. இந்த போராட்டத்தில் 1939ஆம் ஆண்டு நடராசன், தாளமுத்து ஆகிய 2 தியாகிகளை இழந்தது. சுதந்திரத்திற்கு பின்னும் 1965ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட 2ஆம் கட்ட போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் ஈகம் பெரும் வணக்கத்திற்கு உரியது. இவர்களின் தியாகத்தின் நினைவாக தமிழ்நாட்டில் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு மொழி உணர்வும் தாய்மொழி வழி கல்வியின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. யுனெஸ்கோவின் அறிவிக்கையின்படி தாய்மொழியின் கற்பது அடிப்படை உரிமை என்றும், ஆனால் உலகம் முழுவதும் பெரும்பான்மையானவர்கள் தம் தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் கற்பிக்கப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் என்பதை கருப்பொருளாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. தாய்மொழி கொண்டே உலகத்தை காண முடியும். மொழிகளை பாதுகாக்க உலக மக்களால் மட்டுமே முடியும்.